ஹாய் ஹலோ வெல்கம் ஆல். உங்களோட சப்போர்ட்டுக்கு ரொம்ப நன்றி. நீங்கள் கொடுக்க போகிற ஒவ்வொரு லைக்கும் ஷேரும் தான் வந்துட்டு என்னோடய அடுத்த வீடியோஸ் போடுறதுக்கு ஒரு எனர்ஜியாக இருக்கும் அப்படின்னு நான் ரியலைஸ் பண்ணுறேன். ஸோ ஹெல்ப் பண்ணுங்கள். வீடியோஸை முழுக்க ஃபுல்லாக பாருங்கள். பார்த்தீங்கன்னா தான் நான் பேரலாக எங்கேயாச்சும் நான் பேசும்போது என்ட்ரி பாயிண்ட் ஆஃப் வியூவில் நான் எதனாச்சும் உங்களுக்கு சொல்கிறது உங்களுக்கு புரிய வரும். ஸோ ஸ்கிப் பண்ணி பார்க்குறதுல எந்த யூஸும் இல்லை. அது நான் இன்னொன்று சொல்ல வர்றது என்னென்னா, நான் இந்த வீடியோ எடுக்கிறது என் முன்னாடி நீங்கள் உட்காந்துருந்தா நான் எப்படி சொல்லிக் கொடுப்பனோ அந்த மாதிரி நான் உங்களுக்கு சொல்லிக் கொடுக்க ட்ரை பண்ணிகிட்ருக்கேன். அதனால் வீடியோஸ் கொஞ்சம் லென்த்தியாக தான் இருக்கும். ஒன்றும் செய்ய முடியாது, கஷ்டம். ஸோ கற்றுக்கணும், லைஃப்பில் நெக்ஸ்ட் லெவல் போகணுன்னா கொஞ்சம் டைம் ஸ்பெண்ட் பண்ணி இந்த வீடியோஸை பார்க்கணும் அப்படின்னு நான் கேட்டுக்கிறேன். நெக்ஸ்ட்டு இந்த கேட் லாஜிக்ஸை வச்சு நீங்கள் ஆன்சர் போடுறதுக்கும் ப்ரிப்பேர்டாக இருக்கணும் இல்லையா? ஸோ அதுக்கும் நான் கொஞ்சம் எக்ஸாம்பிள்ஸ் தரேன். ஸோ இதோட ஆன்சர்ஸ் நம்ம ஒன் பை ஒன்னாக பார்த்துடலாம், கடகடன்னு பார்த்துடலாம். நீங்கள் இந்த ஏ அண்ட் பி அப்படின்றதுக்கு அவங்க என்ன நேம் வேணால் கொடுப்பாங்க அப்படின்றது மட்டும் நீங்கள் கொஞ்சம் ஞாபகம் வச்சுக்கோங்க. என்ன நேம் கொடுத்தாலும் தயவுசெய்து என்ன ஆகாதீங்க, கன்ஃபியூஸ் ஆகாதீங்க. ஸோ நான் சொல்லி கொடுத்ததும் மனசில் திரும்ப சொல்லி பாருங்கள். கண்டிப்பாக உங்களால் போட முடியும், அதில் எந்த டவுட்டும் இல்லை. பேசிக்ஸாக இந்த கொஸ்டினை தவிர ஒன்றும் புதுசாக வந்துட போகிறதில்ல. இன்னும் கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக அசைன்மெண்ட்ஸ் தரேன். ஸோ கண்டிப்பாக கிளியர் பண்ணிடலாம், ஒரு டவுட்டே இல்லை. ஸோ நல்லா ப்ரோக்ராம் பண்ணலாம். இப்போ அடுத்தடுத்த அசைன்மெண்ட்ஸாக ஃபஸ்ட்டு இந்த நார் கேட்டை நம்ம செக் பண்ணி பார்த்துடலாம். அதோட ஆன்சர்ஸ் எப்படி இருக்கும் அப்படின்னு பார்க்கலாம். ஸோ நல்லா பாருங்கள், ரெண்டு இன்புட்டுமே ஆஃபில் இருக்கும்போது உங்கள் அவுட்புட் என்னவாக இருக்கணும், ஆனில் இருக்கணும். ரெண்டு இன்புட்டில் எதுனா ஒரு இன்புட் ஆனில் இருந்தது அப்படின்னாக்கா உங்கள் அவுட்புட் என்ன ஆகிடுமாமா, ஆஃப் ஆகிடணுமாமா. ஓகேங்களா? ஸோ ஓகே, அடுத்தது என்ன சொல்லியிருக்காங்க, ரெண்டு இன்புட்டுமே கண்டினியூஸாக ஆனில் இருந்ததுன்னா என்ன ஆகணுமா, உங்கள் அவுட்புட் ஆஃப் ஆகிடணுமா. ஓகேங்களா? ஸோ இந்த மாதிரி 4 டிஃப்ரெண்ட் கண்டிஷன்ஸ் சொல்லியிருக்காங்க. ஸோ இது பார்த்தீங்கன்னாக்கா ரெண்டு இன்புட்டுக்கு இதுதான் மேக்ஸிமம் பாசிபிலிட்டிஸ், இதுக்கு மேலே பாசிபிலிட்டிஸே இல்லை அப்படின்றத ஒன்று ஞாபகம் வச்சுக்கோங்க. ஸோ இப்போ இதோட ஆன்சர்ஸ் என்ன அப்படின்னாக்கா, நான் என்ன பண்ணியிருக்கேன், 2 நார்மலி க்ளோஸ் எடுத்திருக்கேன். 2 நார்மலி க்ளோஸ் எடுத்துகிட்டு சீரியஸாக போட்டிருக்கேன். ஸோ நான் அதை சிமுலேட் பண்ணும்போது பாருங்கள் என்ன நடக்குது அப்படின்னா, நார்மலி க்ளோஸ் உங்களுக்கு நல்லாவே தெரியும், தெர் வில் பி a கண்டினியூட்டி. ஸோ கண்டினியூட்டி கொடுக்குறதுனால உங்கள் லோடு என்ன ஆயிடுச்சு, ஆன் ஆயிடுச்சு. அப்போ என்னோடய ஃபஸ்ட்டு லைன், அதாவது இந்த ஃபஸ்ட்டு கண்டிஷன் பாருங்கள், 0 கண்டிஷனில் உங்கள் அவுட்புட் ஆன் ஆகணும் அப்படின்றது உங்களுக்கு ஆன்சர் கிடச்சிச்சா? ஓகே, முடிஞ்சிச்சு. இப்போ நான் என்ன சொல்லியிருக்கேன், ஃபஸ்ட்டு இப்போ இந்த பி அப்படின்ற இன்புட் நான் டிஸ்டர்ப் பண்ணுறேன், விச் மீன் இந்த ரெண்டாவது இன்புட் டிஸ்டர்ப் பண்ணுறேன். இப்போ என்ன ஆச்சு, உங்கள் கண்டினியூட்டி டிஸ்டர்ப் ஆயிடுச்சு, உங்கள் அவுட்புட் என்ன ஆகுது, ஆஃப் ஆயிடுச்சு இல்லைங்களா? ஸோ ஓகே, இப்போ நான் மறுபடியும் இதை அதோடைய ஹோம் கண்டிஷன் 0க்கு நான் எடுத்துன்னு வரேன். இப்போ பாருங்கள், நான் 0க்கு எடுத்துகிட்டு வந்தால் கூட என்ன ஆயிடுச்சு, 0 கண்டிஷனில் உங்கள் அவுட்புட் என்னவாக இருக்குது, ஆனில் இருக்குது. ஸோ 0 கண்டிஷனில் ஃபஸ்ட் இனிஷியல் பொசிஷனில் எப்படி இருந்துச்சோ அதுக்கு வந்துருச்சு. ஓகே, இப்போ நம்மளுடைய தேர்ட் கண்டிஷனை எக்ஸிக்யூட் பண்ணி பார்த்துடலாம். தேர்ட் கண்டிஷன் என்ன, ஃபஸ்ட் இன்புட்டை ஆன் பண்ணணும் அப்படின்னாக்கா உங்கள் அவுட்புட் ஆஃப் ஆகணும். ஆஃப் ஆயிடுச்சுங்களா? செக் பண்ணுங்கள். உங்கள் இன்புட் ஆனில் இருக்குது, அவுட்புட் என்ன ஆயிடுச்சு, ஆஃப் ஆயிடுச்சு. ஓகே, என்னோடய 3 கண்டிஷனும் எக்ஸிக்யூட் ஆகிடுச்சு. இப்போ லாஸ்ட்டு உங்களோட ஃபைனல் கண்டிஷனை நம்ம செக் பண்ணி பார்த்துடலாம். 2 இன்புட்டும் ஆன் பண்ணால் உங்களோட என்னவாக இருக்கணுமா, ஆஃப் ஆகணுமாமா. ஸோ ஆல்ரெடி உங்களுக்கே தெரியும், எதனா ஒரு இன்புட்டை டிஸ்டர்ப் பண்ணாலே கண்டினியூட்டி இருக்க மாட்டேங்குது. சீரியஸில் அப்படி தான் இருக்க போகுது. இப்போ நான் ரெண்டாவது இன்புட்டையும் ஆன் பண்ணுறேன், என்ன ஆகுது, தெர் இஸ் நோ கண்டினியூட்டி, உங்கள் அவுட்புட் என்ன ஆயிடுச்சு, ஆஃப் ஆயிடுச்சு. கரெக்ட்? அப்போது என்னோடய நார் கேட்டோடைய ஆன்சரை நான் போட்டேன், சிம்பிள். இதை நீங்கள் எக்ஸ்பிளைன் பண்ணாலே போதும், தாராளமாக நோட்டில் போட்டாலும் போகிறோம். இது தான் நீங்கள் அப்கமிங் ப்ராஜெக்ட்ஸில் போனாலும் அங்கங்கே வரும் அப்படின்றத ஞாபகம் வச்சுக்கோங்க. எக்ஸ்நார் கேட்டை நம்ம பார்க்க போகிறோம். இந்த எக்ஸ்நார் கேட்டில் பார்த்தீங்கன்னாக்கா ஆல்மோஸ்ட் இந்த ஃபஸ்ட் இருக்கிற இந்த 3 கண்டிஷனையும் பாருங்கள், அதை நம்ம ஆல்ரெடி இந்த ப்ரோக்ராமில் நம்ம முடிச்சிருக்கோம். ஓகேங்களா? ஆனால் என்னால் இந்த லாஸ்ட் கண்டிஷன் மட்டும் டிஃப்ரெண்ட் ஆகுது. இங்கே பாருங்கள், இந்த லாஸ்ட் கண்டிஷன்ஸ் மட்டும் டிஃப்ரெண்ட். இங்கே என்ன சொல்லியிருக்கு, நார் கேட்டில் போத் ஆனில் இருக்கும்போது உங்கள் அவுட்புட் ஆஃப் ஆகிடும். பட் இங்கே எக்ஸ்நாரில் ரெண்டுமே ஆனில் இருக்கும்போது உங்கள் அவுட்புட் என்னவாயிடுமா, மறுபடியும் ஆன் ஆகிடுமா. ஸோ அப்போ நான் இதுக்கு என்ன பண்ணுறது, இந்த சீரியஸில் பார்த்தீங்க அப்படின்னாக்கா நான் இப்போ மறுபடியும் உங்களுக்கு நான் அதோடய ஹோம் கண்டிஷனுக்கு எடுத்துகிட்டு வரேன். 0 இது ஹோம் கண்டிஷன், எல்லாம் ஞாபகம் வச்சுக்கோங்க. ஓகேங்களா? ஸோ ஹோம் கண்டிஷன் அப்படின்னாக்கா நான் இந்த பொசிஷனை பற்றி நான் சொல்லிகிட்ருக்கேன். இதுதான் உங்களுடைய ஹோம் கண்டிஷன். 0 கண்டிஷனில் உங்கள் அவுட்புட் ஆனில் இருக்கணும். ஆனில் தான் இருக்குது, ஆனில் தான் இருக்குது, டவுட்டே இல்லை. ஓகே, பட் நான் இப்போ ரெண்டுத்தையும் ஆன் பண்ணும்போது உங்கள் அவுட்புட் என்னவாகணுமா, ஆன் ஆகணுமா. நான் ரெண்டுத்தையும் ஆன் பண்ணால் எப்படி ஆன் ஆகும், ஆனே ஆகாதே.
ஏன்னா அப்போ என்ன பண்ணணும், ஸோ கண்டினியூட்டி இருக்கிற மாதிரி நீங்கள் வந்து என்ன பண்ணியிருக்கணும், ஒரு உங்களுடைய லாஜிக்கை நீங்கள் டெவலப் பண்ணியிருக்கணும். அப்போ நான் கண்டினியூட்டி இருக்கிற மாதிரி லாஜிக் நான் எப்படி டெவலப் பண்ணலாம்னு நீங்கள் கொஞ்சம் யோசிச்சு பார்த்தீங்கன்னா சிம்பிள். எனக்கு இதுக்கு கீழே வழியாக வந்து ஒரு பைபாஸ் பண்ணுற மாதிரி ஏதாவது வேணும். அப்போ நான் என்ன பண்ண போகிறேன், கீழே வந்து ஒரு நார்மலி ஓப்பன் எடுத்துக்கிறேன். நார்மலி ஓப்பன் இது ஒரு அட்ரஸ் 0.0 அப்படின்னு டிஃபைன் பண்ணுறேன். நான் ஒரு நார்மலி ஓப்பன் எடுத்துக்கிறேன். இந்த நார்மலி ஓப்பன் நான் இங்கே ப்ளேஸ் பண்ணிக்கிறேன். இதோட அட்ரஸ் என்ன 0.1. ஆல்ரெடி நம்ம 0 யூஸ் பண்ணிட்டோம். ஸோ இதை நம்ம ஆல்ரெடி வந்து இன்புட் 2ன்னு டிஃபைன் பண்ணியிருக்கோம். அதனால் அதுக்கு சேம் வேரியபிளை காமிக்க தான் செய்யும். பாருங்கள், நான் மேலே பேரலில் கம்ப்ளீட் பண்ணல, அதனால் வந்து ரெட் கலரில் காமிச்சு உங்களுக்கு எரர் இருக்குது அப்படின்ற மாதிரி இண்டிகேட் பண்ணுது. நான் அந்த கம்ப்ளீட் பண்ணிட்டேன் அப்படின்னாக்கா உங்கள் எரர் இருக்குங்கிறது போயிடுச்சு. ஓகே, எஸ்கேப் பண்ண ப்ரெஸ் பண்ணால் நார்மல் ஆயிடுச்சு. இதை நான் இப்போ சிமுலேஷனுக்கு எடுத்துகிட்டு போகிறேன். ஸோ சிமுலேஷனுக்கு எடுத்துகிட்டு போயாச்சு. இப்போ பாருங்கள், ஆஃப் பொசிஷனில் என்ன இருக்குது, மேல் வழியாக போயிட்டு கண்டினியூட்டி இருக்குது, லோடு ஆனில் இருக்குது. ஓகே, இப்போ நான் வந்து எதனா ஒரு இன்புட் ஆன் பண்ணுறேன். அப்போ என்ன ஆயிடுச்சு, உங்கள் அவுட்புட் ஆஃப் ஆயிடுச்சு. ஓகே, இப்போ மறுபடியும் ரெண்டாவது இன்புட்டை செக் பண்ணி பார்த்துடலாம். ஆன் பண்ணால் என்ன ஆகுது, உங்கள் அவுட்புட் ஆஃப் ஆயிடுச்சு. ஓகே, அப்போயும் என்னோடய 3 கண்டிஷனும் எக்ஸிக்யூட் ஆயிடுச்சு அப்படின்றதுல எந்த வித டவுட்டும் இல்லை. இப்போ 3வது கண்டிஷன், அது 4வது கண்டிஷன், ரெண்டுத்தையும் நான் ஆன் பண்ணணும் இல்லையா. நான் 2 இன்புட்டையும் ஆன் பண்ணியிருக்கேன். அப்போ என்ன ஆகுது, ஆன் கேட் நீங்கள் பார்த்துருப்பீங்க, நான் உங்களுக்கு சொல்லி கொடுத்துருக்கேன். ஸோ அப்போ நார்மலி ஓப்பன் என்ன ஆயிடுச்சு, நார்மலி க்ளோஸ், நார்மலி க்ளோஸ். ஸோ இது வழியாக கண்டினியூட்டி போகுது, உங்கள் லோடு என்ன ஆயிடுச்சு, ஆன் ஆயிடுச்சு. அவ்வளோதான், சிம்பிள். ஸோ அப்போது நம்ம என்ன பண்ணிட்டோம், XNOR கேட்டுக்கும் ஆன்சர் போட்டாச்சு. ஓகேங்களா. ஸோ ஓகே, இப்போ வந்துட்டு வேறு என்ன, ஓகே இந்த NAND கேட்டை பார்க்கணுமா, இந்த NAND கேட்டையும் பார்த்துடலாம். ஓகே, இது என்ன சொல்லியிருக்காங்க, ரெண்டுமே வந்துட்டு பார்த்தீங்கன்னாக்கா ஆஃபில் இருக்கும்போது உங்கள் லோடு வந்து என்னவாக இருக்கணுமா, ஆனில் இருக்கணுமா. எதுனா ஒன்று வந்து ஆன் பண்ணாலும் பரவாயில்ல, உங்கள் லோடு ஆனில் இருக்கணுமா. ரெண்டுமே சேர்ந்தாப்பில் ஆன் ஆயிடுச்சு அப்படின்னு சொன்னாக்கா உங்கள் அவுட்புட் என்னவாக இருக்கணுமா, ஆஃபில் இருக்கணுமா. சிம்பிள், அவ்வளோதான், முடிச்சிடலாம். ஸோ இப்போ என்ன பண்ண போகிறேன்னா ப்ரோக்ராமை மாடிஃபை பண்ணுறேன். இங்கே வந்துட்டு இதை டெலீட் பண்ணிக்கிறேன். ஓகே, இதை வந்து நார்மலி க்ளோஸாக வந்துட்டு நான் ஃப்ரேம் பண்ணுறேன். ஓகே, இதை நான் டெலீட் பண்ணிக்கிறேன். ஓகே, இப்போ என்ன பண்ணியிருக்கேன், நார்மலி க்ளோஸ் ஏன் அப்படி நார்மலி க்ளோஸ் போட்டேன் அப்படின்னு நல்லா பாருங்கள். எனக்கு முதல்லையே நார்மலி க்ளோஸ் நான் போடுறேன் அப்படின்னு சொன்னாலே என்னோடய ஃபஸ்ட்டு அவுட்புட் வந்து ஆன் ஆகணும் அப்படின்னா எனக்கு வேறு சோர்ஸே இல்லை. நான் நார்மலி க்ளோஸ் போட்டால் மட்டும்தான் வந்து இனிஷியலாக பொசிஷன்லேயே என்னோடய லோடு வந்து ஆனில் இருக்கும். அதனால் நார்மலி க்ளோஸ் நான் போட்டுக்கிட்டேன். ஸோ இப்போ நான் நார்மலி க்ளோஸ் போட்டதுனால என்னோடய ஃபஸ்ட்டு கண்டிஷன் எக்ஸிக்யூட் ஆகும் அப்படின்றதுக்காக நான் போட்டிருக்கேன். பாருங்கள், நான் சொன்னது மாதிரியே வந்து என்னோடய அவுட்புட் ஆனில் இருக்குது. இப்போ நான் எதனா ஒரு இன்புட் ஆன் பண்ணால் என்ன ஆகணும், என்னோடய அவுட்புட்டில் எந்த டிஸ்டர்பன்ஸ் இருக்கக்கூடாது, ஸ்டில் அது ஆனில் இருக்கணும். அப்போது நான் செக் பண்ணி பார்த்துடலாம். நான் என்ன பண்ணுறேன், ஆன் பண்ணுறேன். ஆன் பண்ணால் லோடு என்னவாக இருக்குது, ஆனில் தான் இருக்குது, இந்த டவுட்டும் இல்லையே. ஓகே, இப்போ நான் 0 பண்ணுறேன். ஓகே, இப்போ நான் ரெண்டாவது இன்புட் ஆன் பண்ணுறேன், உங்கள் லோடு என்னவாக இருக்குது, ஆஃப் ஆகிடுச்சு, ஆனில் தான் இருக்குது. ஸோ நான் எப்போ ரெண்டுத்தையுமே ஆன் பண்ணுறனோ அப்போ என்ன ஆயிடுச்சு, அவுட்புட் ஆஃப் ஆகிடுச்சு. பாருங்கள், நம்ம கண்டிஷன் எக்ஸிக்யூட் ஆகிடுச்சிங்களா. ஸோ ரெண்டுத்தையும் ஆன் பண்ணும்போது உங்கள் அவுட்புட் என்ன ஆயிடுச்சு, ஆஃப் ஆகிடுச்சு. ஓகே, ஸோ இவ்வளோ தான் ஃபஸ்ட்டாக வந்து நம்ம பார்க்க போகிற பேசிக் கொஸ்டின்ஸ். ஓகேங்களா. ஸோ இப்போ வந்து 2 இன்புட்டை வச்சு லாஜிக்ஸ் டெவலப் பண்ணி நம்ம ப்ரோக்ராம்ஸ்லாம் நம்ம பார்த்துருக்கோம். அடுத்து நான் உங்களுக்கு கொடுக்க போகிற அசைன்மெண்ட் பார்த்திங்க அப்படின்னா 3 இன்புட் வச்சு நான் உங்களுக்கு அசைன்மெண்ட்ஸ் கொடுக்குறேன். ஸோ இந்த அசைன்மெண்ட்ஸ் பார்த்திங்க அப்படின்னாக்கா நோட்டில் எக்ஸிக்யூட் பண்ணி நீங்களே போட்டு பாருங்கள். ஒன்ஸ் ஓகே அப்படின்னு நீங்கள் சாட்டிஸ்ஃபை ஆனதுக்கப்புறமா தயவுசெய்து நான் கொடுத்த சாஃப்ட்வேரில் நீங்கள் போட்டு பார்க்க ட்ரை பண்ணுங்கள். ஓகேங்களா. டேரெக்டாக எடுத்ததுமே சாஃப்ட்வேரில் போடாதீங்க, உங்களை வந்துட்டு படு சோம்பேறி ஆக்கி விட்ரும். ஓகேங்களா. அது வந்து ஃப்யூச்சரில் உங்களோட ஜாப் நீங்கள் இன்டர்வியூ போகும்போது ஒரு டஃப்னஸை க்ரியேட் பண்ணிடும். ஸோ அது ஞாபகம் வச்சுக்கோங்க. ஓகே, இப்போ 3 இன்புட் நான் சொல்லியிருக்கேன். 3 இன்புட்டில் எதனா ஒரு இன்புட் ஆன் பண்ணால் மட்டும்தான் உங்களோட ஆன் ஆகணும். ஓகேங்களா. ஸோ இதை நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். அதை முடிச்சதுக்கப்புறமா 3 இன்புட்டில் எதனா 2 இன்புட் ஆன் பண்ணால் மட்டும்தான் லோடு ஆன் ஆகணும். ஓகேங்களா. ஸோ இந்த ரெண்டுக்கும் வந்துட்டு ப்ரோக்ராம் ஆன்சர் போட்டு வைங்க. நம்ம நெக்ஸ்ட் வீடியோவில் மீட் பண்ணலாம். ஓகேங்களா. ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா அப்படின்னா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஓகேங்களா. தேங்க்யூ. ஹேவ் அ குட் டே.